பாஸ்கா காலம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 6 அருள்வாக்குகள் 52 தொடக்கம் 59 வரை. வசனம் 55. எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். நாம் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். கோழியை சாப்பிட்டால் அதனுடைய குணாதிசயம் நமக்கு வந்துவிடுகிறது. நாயை சாப்பிட்டால் நாய் குணம், பன்றியை சாப்பிட்டால் பன்றி குணம் நமக்கு இயல்பாகவே வந்துவிடும். இயேசு இதை பார்க்கிறார். எதுவாகத்தான் மாறினால் மனிதன் தன்னை எப்போதும் நினைப்பான், தன்னை சார்ந்து இருப்பான் என்று பார்க்கிறார். தான் உயிர் வாழ உணவை மனிதன் முழுமையாக சார்ந்து வாழ்கிறான். அரசன் முதல் ஆண்டி வரை உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது என்பதை பார்க்கிறார். எனவே மனிதன் தன்னை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் உணவாக மாற வேண்டும் என்று உணர்கிறார். இயேசு தன்னை தங்கத்தில் ஒடுக்கியிருந்தால் பணக்காரர்கள் அதனை வாங்கி வைத்து விடுவார்கள் வீட்டில். ஏழைகளுக்கு அது எட்டா கனியாக மாறிவிடும். எனவே ஏழையும் தன்னை நினைக்கணும், பணக்காரனும் தன்னை நினைக்கணும். இப்படி நினைக்க வேண்டுமென்றால் இயேசு உணவாக மாற வேண்டும் என்பதை உணர்கிறார். பெத்லகேம் என்றாலே அப்பத்தின் வீடு அல்லது மாமிசத்தின் வீடு என்பது பொருள். உணவே மருந்து என்பதை புரிந்து கொண்ட இயேசு உணவில் தன்னை ஒடுக்கினார். நாம் சாப்பிடும் உணவு உடலுக்கு சக்தியை தரும். இயேசுவின் சதையும் இரத்தமும் நம் ஆன்மாவிற்கு சக்தியை தரும். நற்கருணை கொண்டாட்டத்தில் தினந்தோறும் அல்லது அடிக்கடி பங்கு பெற்று நற்கருணை நாதரை உண்டால் சிறுக சிறுக நாம் மறைந்து கடவுளாக நாம் மாறுவோம். இதைத்தான் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று தன் ஆன்மீக அனுபவத்தை இந்த கூற்றின் வழியாக சொல்லுகிறார். நற்கருணை இயேசுவின் சதைதான் என்பதை பல நற்கருணை புதுமைகள் நிரூபித்திருக்கின்றன. கார்லோ அக்குத்திஸ் என்கின்ற புனிதராக அறிவிக்கப்பட இருக்கின்ற 15 வயது நிரம்பிய சிறுவன் 2006ஆம் ஆண்டு புற்றுநோயினால் இறந்தார். ஆனால் இவர் தன்னுடைய அறிவை, தன்னுடைய இன்டர்நெட் திறமையை கடவுளுக்காக பயன்படுத்தினார். நற்கருணை புதுமைகள் என்ற ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதிலே யூக்கரிஸ்டிக் மிரக்கிள்ஸ் இவற்றை ஆவணப்படுத்தி இருக்கிறார். அவருக்கு விரைவில் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட இருக்கிறது. இவர் இளையோரின் இன்டர்நெட் புனிதர் என்று அழைக்கப்பட உள்ளார். எனவே நாம் இந்த வெப்சைட்டிற்கு சென்று பார்த்தால் நற்கருணை புதுமைகளை நாம் பார்க்கலாம். நற்கருணை இயேசுவின் உண்மையான சதை, இரத்தம் என்று அதன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். கார்லோ அக்குத்திஸ் நற்கருணையை இப்படி சொல்லுகிறார். நற்கருணை விண்ணகம் செல்ல தான் பயன்படுத்திய நெடுஞ்சாலை என்று கூறுகிறார். எனவே இயேசுவின் சதையை ஒவ்வொரு நாளும் உண்டு இயேசுவாக நாம் மாறுவோம். இந்த உலகத்திற்கு நாம் இயேசுவை அறிவிப்போம். ஆமீன்.